இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. மக்கள் எதிர்க்கட்சிகளின் கருத்துக்களை அணுகாமல் உண்மையை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். பிரதமர் எதிர்க்கட்சிகள் வைக்கும் குற்றச்சாட்டுகளையும் கருத்துக்களையும் மக்கள் அரசியல் வெறுப்புணர்வில் அணுகாமல் அதன் உண்மை தன்மையை சீர்தூக்கி பார்ப்பதற்கு அறிவுறுத்தப்படுகிறார்கள். தேவைப்பட்டால் மடானி அரசாங்கம் அதன் பலவீனங்களை ஏற்றுக்கொள்ளவும் மேம்படுத்தவும் மற்றும் மாற்றியமைக்கவும் தயாராக உள்ளதாக பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் விளக்கினார். சனிக்கிழமை டத்தரான் மெர்டேகாவில் நடைபெற்ற எதிர்க்கட்சி பேரணி குறித்து கருத்து தெரிவித்த பிரதமர் ஸ்ரீ அன்வார், மலேசியா ஒரு ஜனநாயக நாடு என்றும் தவறுகள் இருந்தால் மக்களுக்கு உண்மையை விளக்க வேண்டிய கடப்பாட்டை அரசாங்கம் கொண்டிருப்பதாகவும் கூறினார். ஆம், இது ஒரு சுதந்திரமான மற்றும் ஜனநாயக நாடு. ஆனால் நாம் விளக்க வேண்டும். அதில் எண்ணெய் விலை உயர்ந்து வருவதாக கூறப்படுகிறது. ஆனால் எண்ணெய் விலை குறைந்துள்ளது, உப்பு விலை உயர்ந்துள்ளது. இது எல்லாம் வெறுப்புணர்வின் அரசியல் மட்டுமே. மக்கள் உண்மைகளின்படி மதிப்பீடு செய்ய வேண்டும் என்று நாங்கள் பரிந்துரைக்கிறோம். பலவீனங்கள் இருந்தால் அவற்றை சரி செய்கிறோம். இந்த அரசாங்கம் சரியானது என்று நான் சொல்லவில்லை. ஆனால் நாங்கள் கேட்டு தேவைக்கேற்ப மாற்றங்களை செய்கிறோம் என்றார் அவர். காற்றில் பறந்த அமைச்சரவை வாக்குறுதி. அன்வார் அரசாங்கத்துக்கு மயக்க வேண்டாத விருந்தாளி. சரவணன் வேதனை. பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையிலான மடானி அரசாங்கத்துக்கு மயக்க வேண்டாத விருந்தாளியாக உள்ளது. எந்த ஒரு பங்களிப்பையும் செய்ய வாய்ப்புகள் வழங்கப்படாத இடத்தில் வேறென்ன செய்வது என அதன் தேசிய துணைத் தலைவர் ஸ்ரீ எம் சரவணன் கேள்வி எழுப்பியுள்ளார். ஒற்றுமை அரசாங்கம் அமைந்து 3 ஆண்டுகள் முடிய போகிறது. ஆனால் இந்த 3 ஆண்டுகளில் அன்வாரை நம்பி ஏமாந்து போனதே மிச்சம். பெரிகத்தான் நேஷனல் ஆட்சி அமைக்க ஆதரவு கொடுத்த எங்களை அதனை மீட்டுக் கொள்ள சொல்லி தேசிய முன்னணி தலைமை உத்தரவிட்டது. கூட்டணி தர்மத்தை மதித்து அன்வாரின் ஒற்றுமை அரசாங்கத்தை ஆதரித்தோம். அமைச்சரவையில் மாய்காவுக்கு இடம் தருவதாக சொன்னார்கள். ஆனால் ஆரம்பத்திலேயே அந்த வாக்குறுதி காற்றில் பறந்தது. பின்னர் அன்வாரிடம் பேசிய போது கண்டிப்பாக எதையாவது செய்தாக வேண்டும். ஆனால் அமைச்சரவை மட்டுமல்ல, பிற அரசாங்க நிறுவனங்களில் கூட எங்களுக்கு பிரதிநிதித்துவம் இல்லை. இப்படி எந்த மட்டத்திலும் உரிய அங்கீகாரம் இன்றி மாய்கா நட்டாற்றில் விடப்பட்டுள்ளது. 70 ஆண்டு கால வரலாற்றை கொண்ட, அதுவும் முறையான உட்கட்டமைப்பை கொண்ட ஒரே இந்தியர் கட்சி மாய்கா. துருன் அன்வார் பேரணியில் 3000 இந்தியர்கள் பங்கேற்பு. MIPP புனிதன் தகவல். சனிக்கிழமை தலைநகரில் நடைபெற்ற துருன் அன்வார் பேரணியில் 3000க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் பங்கேற்றதாக MIPP எனப்படும் மலேசிய இந்தியர் மக்கள் கட்சியின் தலைவர் பி புனிதன் கூறியுள்ளார். அரசு சாரா அமைப்புகள் உதவியுடன் இந்தியர்களை பேரணிக்கு வரவழைத்து எங்களுக்கு தெரியும் எத்தனை பேர் வந்தார்கள் என புனிதன் சொன்னார். அப்பேரணியில் இந்தியர்கள் குறைவாகவே பங்கேற்றதாகவும் இதன் மூலம் இந்திய சமூகத்தின் ஆதரவு இன்னும் பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமுக்கே என்றும் செந்தோசா சட்டமன்ற உறுப்பினர் குணராஜ் ஜோர்ஜ் முன்னதாக அறிக்கை விட்டார். அவரின் கூற்று மறுத்து பதிலடி கொடுக்கும் வகையில் புனிதன் அவ்வாறு சொன்னார். இந்தியர்களின் பங்கேற்பு பிசுபிசுத்து போனதாக கூறும் குணராஜ், யாருக்கும் தெரியாமல் பேரணியில் பங்கேற்ற இந்தியர்களை விரல் விட்டு எண்ணினாரா என புனிதன் வினவினார். குணராஜின் செந்தோசா சட்டமன்ற தொகுதியில் இருந்தே ஏராளமான இந்தியர்களை பேரணிக்கு நாங்கள் வரவழைத்தோம் என்பது அவருக்கு தெரியாது போலும் என புனிதன் சொன்னார். வாக்குறுதிகளை காற்றில் பறக்கவிட்ட அன்வார் மீது இந்தியர்கள் பெரும் ஏமாற்றம் அடைந்திருப்பதே பேரணியில் அவர்கள் திரளாக பங்கேற்றதன் காரணம் என அவர் கூறிக்கொண்டார். 4வது 2025 மிட்லாண்ட்ஸ் தேசிய சதுரங்க போட்டியில் ஊக்கமளிக்கும் மாணவர்களின் பங்கேற்பு. 2025 மிட்லாண்ட்ஸ் தேசிய சதுரங்க போட்டி 4வது முறையாக ஷா அலாம் மிட்லாண்ட்ஸ் தோட்ட தமிழ் பள்ளியில் சனிக்கிழமை நடைபெற்றது. மிட்லாண்ட்ஸ் தோட்ட தமிழ் பள்ளியின் மேலாளர் வாரியம் அதற்கு ஏற்பாடு செய்திருந்தது. நாடளாவிய நிலையில் தமிழ் பள்ளிகளை சேர்ந்த 1326 மாணவர்களும் இதில் பங்கேற்றனர். பள்ளிகளை எடுத்துக்கொண்டால் 110 ஆரம்ப மற்றும் இடைநிலை பள்ளிகள் இப்போட்டியில் பங்கேற்றன. 8 வயதுக்கு கீழ் 17 வயதுக்கு கீழ் என ஆண் பெண் இரு பாலருக்கும் பல்வேறு பிரிவுகளில் போட்டி நடத்தப்பட்டது. ஒவ்வொரு ஆட்டமும் 15 முதல் 20 நிமிடங்கள் என்ற நேரத்தில் 5 முதல் 7 சுற்றுகள் வரை பங்கேற்பாளர்கள் போட்டியில் பங்கெடுத்தனர். இப்போட்டிக்கு தொடர்ந்து ஊக்கமளிக்கும் ஆதரவு கிடைத்து வருவது குறித்து ஏற்பாட்டாளர்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். இந்த சதுரங்க போட்டி பிள்ளைகளின் மூளைக்கு வேலை கொடுப்பதாக பெற்றோர்கள் சிலர் தெரிவித்தனர். மாணவர் பருவத்திலேயே சதுரங்க போட்டியை அறிமுகம் செய்து
இளம் வயதினர் தங்களின் திறமையை வெளிக்காட்டவும் விளையாட்டு உணர்வை வளர்த்துக் கொள்வதையும் இப்போட்டி நோக்கமாக கொண்டுள்ளது. 28 பினாங்கு தமிழ் பள்ளிகளுக்கு மாநில அரசின் நிதி ஒப்படைப்பு. டத்துஸ்ரீ சுந்தரராஜு பெருமிதம். பினாங்கில் 2008ஆம் ஆண்டு DAP ஆட்சிக்கு வந்ததிலிருந்து அம்மாநிலத்தில் உள்ள 28 தமிழ் பள்ளிகளும் அடிப்படை உட்கட்டமைப்பு வசதிகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை கண்டுள்ளன. வீடமைப்பு துறைக்கான மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்துஸ்ரீ சுந்தரராஜு சோமு அவ்வாறு பெருமிதம் தெரிவித்தார். பெரும்பாலான தமிழ் பள்ளிகளில் அடிப்படை வசதிகளும் மிகவும் வலுவுடன் உள்ளன. தவிர ஸ்மார்ட் போர்டு போன்ற தொழில்நுட்ப வசதிகளும் ஏற்படுத்தி தரப்பட்டுள்ளன. இத்தகைய முன்னேற்றங்களால் கல்வியிலும் மற்ற மனித மூலதன துறைகளிலும் தமிழ் பள்ளி மாணவர்கள் பல்வேறு வெற்றிகளை குவித்து வருகின்றனர். பினாங்கு மாநிலத்தில் உள்ள 28 தமிழ் பள்ளிகள், பாலர் பள்ளிகள், பஞ்சாபி மற்றும் தெலுங்கு கல்வி மையங்களுக்கு மாதிரி காசோலை வழங்கும் விழாவில் கலந்து கொண்டு பேசிய போது சுந்தரராஜு அவ்வாறு சொன்னார். மாநில முதல்வர் சௌகான் யோவ் அந்நிகழ்வுக்கு தலைமை தாங்கி மாதிரி காசோலைகளை எடுத்து வழங்கினார். மொத்தமாக 24 லட்சம் ரிங்கிட் நிதி ஒதுக்கீட்டை அங்கீகரித்த முதல்வருக்கு சுந்தரராஜு நன்றியும் தெரிவித்துக் கொண்டார். அவற்றில் 28 தமிழ் பள்ளிகளுக்கு மொத்தமாக 17,82,000 ரிங்கிட் ஒதுக்கப்பட்டது. தமிழ் பள்ளிகளில் இயங்கி வரும் 14 பாலர் பள்ளிகளுக்கு 2,68,100 ரிங்கிட் வழங்கப்பட்டது. துருன் அன்வார் பேரணி மடானி மாடலின் பக்குவப்பட்ட ஜனநாயகத்தின் சான்று. அடாம் அட்லி வருணனை. கோலாலம்பூரில் எதிர்க்கட்சியினர் நடத்திய துருன் அன்வார் பேரணியால் அரசாங்கத்துக்கு எவ்வித அச்சுறுத்தலும் இல்லை. மாறாக ஒரு காலத்தில் சர்வாதிகார ஆட்சியாளர்களால் ஒடுக்கப்பட்ட ஜனநாயக உரிமையை மக்களுக்கு மீட்டு தரும் அரசியல் கலாச்சார மாற்றத்தின் அடையாளமாகும். இதுவே மடானி மாடலின் பக்குவப்பட்ட ஜனநாயகத்தின் சான்று என PKR கட்சியின் தொடர்பு பிரிவு இயக்குநர் அடாம் அட்லி வர்ணித்துள்ளார். பாதுகாப்பு படையின் எந்த ஒரு அடக்குமுறையும் இன்றி எதிர்க்கட்சியினரும் அவரின் ஆதரவாளர்களும் தலைநகரில் பேரணி நடத்த அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதனை அரசு நிர்வாகத்தின் பலவீனமாக பார்க்கக்கூடாது. மாறாக ஜனநாயகத்தின் உண்மையான வலிமையாக கொண்டாடப்பட வேண்டும் என இளைஞர் விளையாட்டுத்துறை துணை அமைச்சருமான அடாம் அட்லி சொன்னார். முன்பு கருத்து முரண்பாடுகள் குற்றமாக முத்திரை குத்தப்பட்டு மக்களின் குரல்கள் நசுக்கப்பட்டு பேரணிகள் தாக்கப்பட்ட இதே நாட்டில் இன்று மடானி அரசாங்கத்தின் கீழ் அரசு எதிர்ப்பு பேரணிகள் அனுமதிக்கப்படுகின்றன. ஜனநாயகத்தின் மாண்பை, மடானி மதிப்பை இதை எடுத்துரைப்பதாக அடாம் அட்லி பெருமிதம் தெரிவித்தார். தனிச்சுவை தனிமணம் கொண்ட டுரியான் போலவே தனித்துவம் உள்ள டுரியான் வியாபாரி மணிகண்டன். டுரியான் உள்நாட்டு பழங்களின் மன்னர் என வர்ணிக்கப்படுகிறது. ஆண்டுக்கு இருமுறை காய்க்கும் இந்த முள் நாரி பழம் தற்போது மீண்டும் சந்தையில் விற்கப்படுவதால் அப்பழத்தை விரும்பி உண்ணும் மக்கள் டுரியன் கடைகளை நோக்கி செல்கின்றனர். நாட்டின் பல இடங்களில் விற்கப்படும் டுரியன் பழங்களின் தனிச்சுவை, தனி மனம், தனி ஈர்ப்பு போலவே தமது விற்பனை பாணியிலும் தனித்துவத்தை கையாண்டு பல்லின மக்களை கவர்ந்து வருகிறார் இந்திய வியாபாரியான மணிகண்டன் பாலகிருஷ்ணன். முட்கள் சூழ்ந்திருந்தாலும் மனதாலும் சுவையாலும் பலரையும் கவர்ந்திழுக்கும் டுரியன் பழங்களை தோட்டங்களிலிருந்து கடை வீதிகளுக்கு கொண்டு வருவது எளிதான காரியம் அல்ல என்று மணிகண்டன் பாலகிருஷ்ணன் கூறுகின்றார். சுமார் 9 ஏக்கரில் அமைந்திருக்கும் தங்களின் சொந்த டுரியான் தோட்டத்திலிருந்து அதிகாலை மணி 3க்கு தொடங்கும் பணி விழுந்த அனைத்து பழங்களையும் சேகரித்து வகைக்கு ஏற்றவாறு அவற்றை பிரித்த பின்னர் காலை மணி 9 அளவில் நிறைவடையும் என்று அவர் விவரித்தார்.